இது தெரியாமல் காய்கறிகளை பிளாஸ்டிக் கவர்ல வச்சுட்டு இருக்கீங்க. விஷயம் தெரிந்தால் சற்றும் தாமதிக்காமல் எரிஞ்சிடுவீங்க. எவ்வளவுதான் பிளாஸ்டிக் கெடுதி என்று கூறினாலும் அதனை மக்கள் விட்டு பிரியவும் இல்லை, மக்களும் அதை விட்டு பிரியவும் இல்லை. அதெல்லாம் சரி, ஆனால் காய்கறிகளை பிளாஸ்டிக் கவரில் வைத்து பயன்படுத்தினால் வரும் விளைவுகள் தெரிந்தால் விலை கொடுத்து நோயை நீங்களே விலைக்கு வாங்கியிருப்பீர்கள் என்று தோன்றும். அந்த அளவிற்கு அது இருக்கும் கெடுதிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் பலரும் காய்கறிகளை வாங்கி பிளாஸ்டிக் கவர்களில் வீடு கொண்டு வருவது வழக்கமாகிவிட்டது. பிளாஸ்டிக் கவர், குறிப்பாக மென்மையான வகை பிளாஸ்டிக்குகள் வெப்பம் அல்லது ஈரப்பதத்தில் காய்கறிகளுடன் சேரும் போது அதிலிருந்து உடலுக்கு ஆபத்தான ரசாயனங்கள் வெளியேற வாய்ப்பிருக்கிறது. இவை நம்முடைய உணவோடு கலந்து உடலில் சேரும் போது புற்றுநோய் முதல் ஹார்மோன் மாற்றங்கள், குடல் பாதிப்பு என பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுத்தும். தோட்டத்தில் கொத்தமல்லி அறுப்பது போல வீட்டு முற்றத்தில் தான் வளர்த்த காய்கறிகளை கூட நாம் வீட்டுக்குள் கொண்டு வரும்போது பிளாஸ்டிக் மூடியில் தான் வைக்கிறோம். இதுவே அவை தன்னியக்கமாக உண்டாக்கும் சத்துக்களை பாதிக்கும். மேலும் பிளாஸ்டிக் மூடியில் உள்ள பிஸ்பினே போன்ற ரசாயனங்கள் சுற்றுச்சூழலுக்கும் பெரும் அழிவை ஏற்படுத்துகின்றன. நிலத்தில் வீசப்பட்ட பிளாஸ்டிக் பல ஆண்டுகள் தேங்கி கிடக்கும். இதனால் மண்வளம் பாதிக்கப்படுகிறது, குடிநீர் நிலைகள் மாசடைகின்றன. பொதுவாக காய்கறிகள் ஒரு உயிருள்ள பொருளாகவே கருதப்பட வேண்டும். இவை மூச்சுவிடும் தன்மையுடன் இருக்கின்றன. ஆனால் பிளாஸ்டிக் மூடியிலே அடைத்து வைக்கும் போது அவற்றின் இயற்கை சுவாசம் தடுக்கப்படுகிறது. இதனால் அவை விரைவில் அழுகிய நிலைக்கு தள்ளப்படுகிறது. குறிப்பாக பச்சை காய்கறிகள், முருங்கை, பீர்க்கங்காய், தக்காளி போன்றவை அதிக ஈரப்பதத்தில் இருக்கும் போது பிளாஸ்டிக்குடன் சேர்ந்து ஹார்மோன்களை பாதிக்கும் வாய்ப்புகள் அதிகம். சமீபத்தில் ஆய்வுகளின்படி பிளாஸ்டிக்கில் பாதுகாக்கப்படும் உணவுப் பொருட்களில் இருக்கும் ரசாயனங்கள் மனிதர்களின் இனப்பெருக்க திறனையும் பாதிக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது. குழந்தைகள், கர்ப்பிணிகள், மூப்பினர் ஆகியோருக்கு இது ஆபத்தான விளைவுகளை தரும். இதற்கு பதிலாக நாம் பழைய முறையில் கம்பிளி துணிகள், காகித பைகள் அல்லது தையலிட்டு தயாரிக்கும் கட்டிகள் போன்ற இயற்கை மூடியை பயன்படுத்த வேண்டும். இதனால் மட்டுமின்றி சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும். இன்றைய சூழலில் உணவு குறையால் அல்ல, உணவில் உள்ள ரசாயனங்களால் தான் நோய்கள் அதிகரிக்கின்றன. அதனால்தான் இன்று நாம் வாங்கும் காய்கறிக்கே முதலில் கவனம் செலுத்த வேண்டும். அதை எதில் வைக்கிறோம், எப்படி சமைக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். பிளாஸ்டிக் கவரில் வைக்கப்படுவது மட்டுமல்லாமல் சாமானாக கூட வைத்திருப்பதற்கே மாற்று வழிகளை நாம் தேட வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இனிமேல் பிளாஸ்டிக் கவரை தூக்கி கொண்டு வெஜிடபிள் மார்க்கெட் செல்லும் பழக்கத்தை மாற்றுங்கள். கடைகளில் பிளாஸ்டிக் கவர் கொடுத்தாலும் தவிர்த்து விடுங்கள். இயற்கையை வாழ விடுங்கள், உடலையும் காப்பாற்றுங்கள்.